வெல்கம் டு தனுமா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரக்குழம்பு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சிறிதளவு கட்டி பெருங்காயம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டை துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 4 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பே சேர்த்துக்கோங்க. மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் அளவு புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட காரக்குழம்பு சுண்டிடுச்சு. இது கூட நான் இப்போது கஸ்தூரி மெத்தியை கையில் வச்சு நல்லா தேய்ச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்தூரி மெத்தி போட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ இது 2 கொதி வந்துருச்சு. நம்மளோட சுவையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற ரெசிபியெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.